7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. பட் அது வேற ஸ்டைல் ஆஃப் இதாக பண்ணுறதா இருந்தாங்க. சென்சர் ஏதோ வேற ஏதோ படமாக எடுக்கிறதா இருக்காரு. குக்கி இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்டைலு இல்லை அந்த ஒரு காட்டுக்குள்ளார இல்லை நம்ம அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு. அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் என் வர மாதிரி அந்த மாதிரி நிறைய பண்ணேன். கண்டினியூஸாக அந்த ஜேர்னி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், வேற ஏதோ புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். சார் வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி, ஃபயர் பால் இருந்தால் தெரியும் அந்த இடமே எனர்ஜியா இருக்கும். அவர் வந்த உடனே இந்த அப்படியே கலக்கட்டிடுச்சு. அண்ட் அவர் வந்த மூடுமே சரி, எனக்கு எப்பயுமே அவருடைய உரையாடி இருக்கிறது, ஃபோன்ல பேசுறது, ஃபங்க்ஷன்ல மீட் பண்றதா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாகவே இருப்பாரு. ஒரு எனர்ஜி இருக்கும். ஆக்சுவலாக பர்சனலாக போய் நிறைய மீட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் ரொம்ப 2011-12 போயிட்டு ஒரு ஃபேன், நான் பெரிய ஃபேன். ரேண்டமாக ஆஃபீஸ் வாசலில் போய் நின்றுவேன் காலேஜ் படிக்கும்போது. நான் அவங்க ஃபேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எழுதி போய் நிற்பேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்காம தோணுச்சு. வருது ஆரம்பி இறங்கணுன்னே கிடையாது, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா அவங்க. சார் இல்லை சார் தெரியல சார், இல்லை நான் அடிக்கடி உன்னை பார்த்துருக்கேன், ஏதோ போய் சொல்கிறேன் சேவா அப்படி கூப்பிட்டு போயிட்டாரு. அவர் டோன்ட் கேர் ஜோன் தான். அவர் நம்ம மீட் பண்ணிருக்கோம், இன்னும் நீங்க மீட் பண்ண நீ சொல்லணும்னு நினைக்கல. நான் வந்து பாட்டு பாடுறேன், பாட்டு பாடுறேன். அவங்களோட சிரிப்பு தான் என்ன எது நடந்தாலும் அந்த சிரிப்பு அது ஐ திங்க் இட்ஸ் an important. ஹலோ மாலைமலர் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் திரைப்படத்துல இருந்து ஒரு 4 அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி டு see you. 4 பேரையும் திருப்பியும் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வித் யூ. எனக்கு வந்து இந்த டைட்டில் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் உங்களுக்கு யார் யார் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் டைட்டில் லான்ச் பண்ணுறதுலேருந்து. எனக்கு இந்த லவ் மேரேஜ்ன்ற டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ டேரக்டராக ஒரு கதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது, மச்சான் இது என்னைக்கா ஒரு நாள் நம்ம வந்து படமாக பண்ணணும்டா அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த லவ் மேரேஜ் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ் மேரேஜ் ஐடியா ஸ்டார்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாத இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டார்ட் ஆன ஐடியா தான் அது. என் கதையாக நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நம்பி பண்ண விஷயம். அண்டு ரிலேட்டிபிலிட்டி தான். சார் சொல்லுவார், அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷயத்த படமாக பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்களை பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், நம்ம அனுபவிக்கிற விஷயம், நம்ம நேரில் பார்க்குற விஷயம், இந்த மாதிரி விஷயத்த படமாக பண்ணணும்னு நினைக்கும் போது லவ் மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அண்ட் டைட்டில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு வழக்கு சொல் மாதிரி தான். எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் பேசாதவங்க கூட யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை லவ் மேரேஜ். அது படமாக இன்னும் மாறாமல் இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஸோ டைட்டில் பிச் பண்ணோம், டக்குன்னு கிடச்சிது. ஸோ ரொம்ப உண்மையிலே இந்த டைட்டில் இன்ன வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விக்ரம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களோட ஜேர்னி எடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஜேர்னியாக இருக்கும். உங்களோட ஆரம்பகட்ட படங்கள் வந்து இன்னைக்கு லவ் மேரேஜ் வரைக்கும் இந்த லவ் மேரேஜ்ன்ற ஒரு படம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்ச என்ன விஷயம் யோசிச்சிங்க? அதுதான் ரிலேட்டபிலிட்டி தான். அது சொல்லும்போது இமீடியட்டாக புரிஞ்சிச்சு என்ன கதை சொல்ல வர்றாரு, இந்த கேரக்டருங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு கதை உள்ள நவுறான், அவனை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம புது வாழ்க்கையிலே பார்க்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு ஸ்க்ரீனில் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ 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 பேரோட ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு என்டையர் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் யோசிக்க போதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டாக அதுக்குள்ளார இறங்கி வாழ்ந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வந்தோடனே இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லிடுச்சு. பொதுவாக எல்லாரும் கிராமங்கள்லாம் போனால் ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, இவன் தொட்ட இடம்லாம் தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தொட்ட இடம்லாம் தங்கமாக மாறிட்டு இருக்கு. அப்படிதான் இவர் எடுத்த படங்கள், மியூசிக் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப தங்கமாக ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. இந்த படமும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நானுமே ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த லவ் மேரேஜ்ன்ற படம் எல்லா படமும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு? எனக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு. முதல் காரணம் வந்து அவர் சண்முகப்பிரியன். அவரை வந்து ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். பட் இவர் படம் பிச் பண்ண வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு ட்ராவல் அவரோட.
ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் பண்ணக்கூடிய விஷயத்த அவர் ரொம்ப ஈஸியா பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்து அவர் இப்பதான் இந்த ஜேர்னில இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் லவ் மேரேஜ். ஸோ இன்னும் நிறைய நல்ல படங்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் தான் பார்த்து. ஸோ ஃபார் தட் ரீசன் அண்ட் விக்ரம் பிரபு சாரோட திரும்ப கொலாபரேட் பண்றாரு படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணணுமே அண்ட் ஆல்பமாவும் ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா வந்தது. அண்ட் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு நடிகை கிடைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். அவங்க மற்ற லாங்குவேஜ்லாம் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழ்ல இதுதான் அவங்களுக்கு முதல் படம். ஸோ அதனால வந்து அவங்க இந்த படத்துல என்ன இருக்குன்னு பொதுவாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு அழகான விஷயம் இருந்தால் அந்த விஷயம் இன்னும் ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப அழகான விஷயமா நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எவ்வளோதான் இந்த ஃபாண்ட்ஸ் டைட்டில்ஸ் எல்லாமே எவ்வளோ கிராண்டாக இருந்தால் கூட உங்களோட ஃபேஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதுவாக கூட படம் இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அண்ட் தமிழ் வந்துட்டு எங்க அம்மாவோட சென்னை அம்மாவோட மதர் மை மதர் டங். ஸோ அப்படி இருந்தாது பிகம்ஸ் அ லிட்டில் மோர் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கொலாபரேட்டிங் வித் people like this who have such greatness attached behind their name is much more happier for me. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் ஆசைப்படுறோம். எடிடா பாட்டில் சாங் பற்றி மேக்கிங் வந்து நாங்கள்லாம் ரெக்கார்டிங் அப்போ என்ன விஷயம் நடந்துச்சு சொல்லிட்டு. ஏன்னா மிஸ்கின் சாரை வந்து ஒரு ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஜீவா சார் நடித்த படங்களில். திருப்பியும் அந்த மாதிரி ஒரு டோனில் பசங்களாம் இப்போவும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் ஸ்டோரி வைக்கிறதும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு? என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? மிஸ்கின் சார் வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி. ஃபயர் பால் இருந்தா அப்படி இருக்கும். அந்த இடமே எனர்ஜியா இருக்கும். அவர் வந்த உடனே இந்த அப்படியே களை கட்டிடுச்சு இடமே. அண்ட் அவர் அந்த மூடுமே சரி. எனக்கு எப்பயுமே அவருடைய நான் உரையாடி இருக்கிறது, போன்ல பேசுறது, ஃபங்க்ஷன்ல மீட் பண்றதா இருக்கும், எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாவே இருப்பாரு. ஒரு எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட. ஸோ வந்து இந்த பாட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியானாரு. இப்போ நான் சொன்னேன், நீங்க வந்து நான் ஒரு பாட கேட்கறேன்றதுனால நீங்க ஏதாவது நினைச்சிடாதீங்க, சூப் சாங் தான். ஒரு மாதிரி ஒரு ஜாலியா குளிச்சுட்டே பாடுற மாதிரி ஒரு விஷயமா அவருக்கு கதைக்குள்ளதான் அது இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டு கேட்டு அவர் எதுவுமே சொல்ல நேரம் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டாரு. வந்துட்டு அதாவது அவர் வந்து அவர் படத்துக்காக கூட பாடவில்லை, கேட்டோன்ற அடிப்படையில எதுவுமே கேட்கல. இது எப்ப வரும், எப்ப ரிலீஸ் ஆகும் எதுவுமே கேட்காம வந்து ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னு வந்து பாடினாரு. அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடினாரு, அவ்வளவு இன்வால்வ் ஆகி பாடினாரு. அவரோட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நடப்பு கவிஞரும் இருந்தாரு மோகன்ராஜன் சார். அவர் சொன்ன இந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்டேட்டஸா எல்லாரும் வைக்கிற எல்லா பாட்டுமே இவர் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஐ லவ் டு டூ திஸ் அகைன். திரும்ப ஏதாவது படத்துல வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா நான் பாடுறேன் சார், வந்து பாடுங்க கண்டிப்பா நான் அவர் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போய் பேசும்போது என்ன விஷயம் சொன்னார் உங்ககிட்ட? இல்லை, ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ஐயா சாண தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்த உடனே நான் ஆக்சுவலாக பர்சனலாக போய் நிறைய மீட் பண்ணியிருந்தேன். ஞாபகம் ரொம்ப 2011-12 போயிட்டு அவர் ஃபேன், நான் பெரிய ஃபேன். ரேண்டமாக ஆஃபீஸ் வாசலில் போய் நின்றுவேன் காலேஜ் படிக்கும் போது. நான் அவங்க ஃபேனுன்னு சொல்லிட்டு அவர் டைலாக் எழுதி கொண்டு போய் நிற்பேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்காம தோணுச்சு அவருக்கு. பாரம்பரிய இறங்கணுன்னே கேட்டு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா அவங்க. சார் இல்லை சார் தெரியல சார். இல்லை நான் அடிக்கடி உன்னை பார்த்துருக்கேன், அதை போய் சொல்கிறேன் சேவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. அவர் டோன்ட் கேர் ஜோன் தான் அவர். நம்ம மீட் பண்ணிருக்கோம், மீட் பண்ணதுக்கு நீ சொல்லணும்னு நினைக்கிறல, நான் வந்து பாட்டு பாடுறேன் அவ்வளவுதான். அது சொல்லுவாரு. மிஸ்கின் சார் வந்து ஒரு பயணி மாதிரி இருப்பாரு. வாழ்க்கையில பயணம் பண்ற ஒரு பயணியா தன்னை நினைக்கிற ஒரு கலைஞர் தான். ஸோ அது வந்து அவரோட இருந்த ஒவ்வொரு செகண்ட்லயும் அது வெளிப்பட்டுச்சு. விக்ரமண்ணா, எனக்கு வந்து உங்களோட படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான படம் வந்து வாகா படம் ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஆரம்பகட்ட பயணம் எடுத்து பார்க்கும்போதும் இப்போ பயணம் எடுத்து பார்க்கும்போதும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டோரி ஒன்னொன்றும் ஒரு ஜேர்னஸ் இருக்கும். கடைசியாக வந்த இருகப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது என்ன காரணம், எதை பேஸ் பண்ணி ஸ்டோரி சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க? டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பண்ணுங்கிற ஆசை, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுங்கிற ஆசை. அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், எனக்கே தான் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் எடுத்து உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு.
அது ஏன்னா அதை எடுத்து பண்ற ஜேர்னி வந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற. அது எக்ஸ்ப்ளோர் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஸோ அதனால ஐ என்ஜாய் தட் ப்ராசஸ். அதனால மாற்றி மாற்றி பண்றோம். பட் இது இன்னொரு இது இந்த டைப் காஸ்டிங் அது உள்ளார மாட்ட வேணாங்கிற இது முதல்லேருந்தே இருக்கு. ஏன்னா குக்கி இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்டைலு இல்லை அந்த ஒரு காட்டு உள்ளார இல்லை கிராம அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு. அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் இவங்க வர மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணது. ஸோ கண்டினியூஸாக அந்த ஜேர்னி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், வேற ஏதோ புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் ஃபாலோயிங். இன்னைக்கு வரைக்கும் உங்களோட அண்டர் ரேட்டட் மூவிஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரபிளான படம் சிகரம் தொடுன்ற படம். இன்னைக்கு வரைக்கும் டிவியில் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 தடவை அந்த படத்தை வந்து பார்த்துருப்பேன். உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? அது ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சத்யராஜ் சரோட நடித்தோம். அதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு லவ் மேரேஜுக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ் என்னன்னா சத்யராஜ் சார் இந்த படத்துலையும் இருக்காரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட திருப்பியும் ஃபியூ சீன்ஸ் நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அது சந்தோஷம். பட் அந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி டிவியில் இட் ஸ்டில் கேரிஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிஆர்பிஸ் எல்லா இடத்துலையும் எப்படி டெலிகாஸ்ட் ஆனாலும். ஸோ இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் மூவி. ஒரு ஃபாதர் சன் இருக்கும்போது ஒரு ஃபாதரும் சன்னுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு போய் புரியுமோ அதே விஷயம் இந்த லவ் மேரேஜில் பெருசாக இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் நாட் ஃபாதர் அண்ட் சன் இருக்கிற என்டையர் ஃபேமிலியோடு நீங்கள் யாரெல்லாம் ரிலேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லை ஒரு சித்தப்போ ஒரு பெரியப்போ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ராமா நீங்கள் கூட மாறலாம், ராமச்சந்திரனா. ஸோ இல்லை அந்த பொண்ணா அம்பிகாவை உங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ that is one thing between சிகரம் தொடு and love marriage which சொல்லலாம். பட் தட் வாஸ் அப்ரிஷியேட்டட் a lot. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் அந்த படம் சொல்லிகிட்டே தான். அப்பம் நீங்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும் சரி, இப்போ நீங்கள் சமீபத்தில் டானாக்காரன், இருகப்பற்று இந்த மாதிரி படங்கள் இருக்கும் சரி, அப்போ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு? ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் இந்த சோஷியல் மீடியா இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சொல்கிற விஷயங்கள் இன்னும் ஆம்ப்ளிஃபை ஆகுது. ஸோ நான் அதை பார்க்குறேனோ இல்லையோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டீம்கிட்டேருந்து அதை பற்றி கேள்விப்படுவோம். ஸோ அதுலேருந்து இப்போ இன்னும் அன்னைக்கு டீ கடை இன்னைக்கு சோஷியல் மீடியா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். என்றைக்குமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எப்படி எடுத்துக்கணும் இல்லை, அது வந்து அவங்கவுங்களை பொறுத்து இருக்குல்ல. எனக்கு அது வந்து இப்போ நான் விதவிதமாக படம் பண்ணுறேங்கிறது வந்து என்னோட சாய்ஸ். அதுக்கு இருக்குல்ல பிகெஸ்ட் கிரிட்டிக் நானே தான். நானே என்னை ஜட்ஜ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் 3வது மனுஷனா வேற யாரும் என்னை ஜட்ஜ் பண்ண விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் என்னோட ஜேர்னி என்னன்னு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு இருக்கு. ஸோ அது என்ன எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்க கூடாதுங்கிறது. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களோட படங்கள் மூலமாக நிறைய பார்த்துட்டு இருக்கோன்ற போது எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. கும்கி 2 இருக்குதா இல்லையா? அதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. பட் அது வேற ஸ்டைல் ஆஃப் இதாக பண்ணுறதா இருந்தாங்க. லிங்சன் சார் ஏதோ வேற ஏதோ படமாக எடுக்கிறதா இருந்தார். அதுக்கும் எனக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. சூப்பர். அண்ட் இப்போ நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் நிறைய விஷயம் அப்பா பற்றி நிறைய விஷயம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய சோஷியல் சர்வீஸு, ஃபுட் சர்வ் பண்ணுறது பப்ளிக் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இருக்கும்ல அப்பா கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சிரிப்பு தான். என்ன ஏது நடந்தாலும் அந்த சிரிப்புங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது ஐ திங்க் இட்ஸ் an inborn thing for இப்போ வர படங்கள் நிறைய படங்கள் எடுத்து போகும்போது ஃபேமிலி ஓரியன்டான படங்கள் வருது. ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆடியன்ஸ் என்ன படங்கள் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள என்னைக்காவது டவுட் வந்திருக்கு? இல்லை நம்ம கரெக்டான விஷயம் தான் பண்ணுறோம்? இல்லை ஆடியன்ஸ், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். ஆடியன்ஸ் எல்லா படத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஜானர் இந்த சீசன்றது நான் பிலீவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக சினிமா ஃபாலோ பண்ணுறோம். ஃபேனாக
6th நான் தனியாக படத்துக்கு போகிறேன் பேரண்ட்ஸ் இல்லாமல். அப்போதுலேருந்தே பார்த்தா எல்லா படமும் ஓடி இருக்கு, எல்லா ஜானர் படமும் ஃப்ளாப் ஆகி இருக்கு, எல்லாமே மிக்ஸ்டாக இருந்திருக்கு. பட் அது ப்ராப்ளம் இருந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், நல்ல ஃபிலிம்ஸ், ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ், நல்ல ஃபேமிலி ட்ராமாஸ் வர்றதுனால மேபி அந்த சீசனாக கண்ணுக்கு தெரியலாம். இப்போ திடீர்னு ஒரு சம் ஆக்ஷன் படம் தான் கண்டிப்பாக ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஆகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி படங்கள், ஹைட் மிக்ஸ்டாக தான் இருக்கு. ஒரு ஜானர்ல உண்மை இருந்து அதுல நேர்த்தியான படைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பா ஏற்றுப்பாங்க. இப்போ வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான படம். இப்போ ஆனால் அந்த படத்துல வந்து அந்த படம் வெற்றி படம் தான். அதுல வந்து கம்ஃபர்ட் வாட்ச்னு போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஸோ அதனால வந்து அந்த படைப்பு நேர்த்தி இருந்து அந்த படைப்பு வந்து பேசும்போது அதுதான் ஆடியன்ஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்க அதான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து அது கிளைம் பண்றதுக்கு அது உண்மையா இருக்கா அப்படின்றது தானே தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அதனால இந்த படம் எடுக்கணும்ட்டு அப்படி. ஃப்ரம் தேட்டர் டு ஓடிடின்னு இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. தேட்டரில் ரீச் ஆக படம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் இன்னும் அந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. போய் ஹேண்டில் இந்த விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அதான் அது வந்து டைரக்டரோட சாய்ஸ் தான். அது அவங்க எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் எடுக்கிறாங்கன்றது. பட் நான் ரீசெண்டாக பண்ண சில படங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நம்பர் வந்து தேட்டரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓடிடிலையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இப்போ ஓடிடிலையும் பார்க்குறாங்க, தேட்டரில் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸை நம்ம கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேட்டர் ஓடிடி ரெண்டு ஸ்பேஸ்லையுமே நல்ல படமா இருந்தா நல்லா ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதான். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாரும் ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இந்த படம் வந்து எந்த காரணத்துக்காக பார்க்கணுங்கிற விஷயம் சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்டிங். அதாவது வந்து லவ் படங்கள் அப்படின்ற ஒரு ஃபீலுக்காகவே நம்ம எல்லாம் ஒரு காலத்துல தேட்டருக்கு போவோம். பாட்டு நல்லா இருக்கும், ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் இந்த படத்துல ஃபுல் ஆஃப் லவ் சாங்ஸ். ஐ மீன் ரொம்ப நம்மளை மறக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ரம்யமான இசை, இந்த மாதிரி விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா லவ் மேரேஜ் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். அப்படின்னா அது ஒரு வல்காரிட்டி கிடையாது, ரொம்ப முழுமையை தரக்கூடிய ஒரு அழகான ஈஸியான படம். அவர் சொன்ன எல்லா ரீசன்ஸும் ப்ளஸ் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். ஸோ தேட்டரில் வந்து டைம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த 2 பேர் சொன்ன எல்லா ரீசன்ஸும் ப்ளஸ் டூ மச் ஆஃப் ஃபன்னாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த படம். அண்ட் எல்லார் லைஃப்லையும் இருக்க சொந்தக்காரங்க, எல்லார் லைஃப்லையும் இருக்க நல்லவங்க கெட்டவங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக தண்ணியும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி, போத் மென் அண்ட் உமன் 2 பேர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு, எதையுமே சீரியஸாக பேசாமல் ரொம்ப ஜாலியாக பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வெரி குட் வாட்சாக இருக்கும் நம்புறேன். அவங்க 3 பேரும் சொன்னது சேர்த்து இதை ஒரு டீம் ஒர்க் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்ததும் ஓகே நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கே, ஓகே இது ரிலேட்டபிளாக இருக்கே, ப்ளஸ் என்ன சொல்கிறது, ஒரு டைலாக் வரும்போது ஒரு ஜாய் ஆஃப் வாட்சிங் இட். ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெளியில் வரும்போது இந்த படம் பார்த்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிக்கெட் வாங்கினதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ளஸ் தட் ஹாப்பினஸ் வில் டெஃபினெட்லி கம் டு யூ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா தான் அதோட என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்னோட சார்பாக, மாலைமலர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குறுகிய நேரத்தில் ரொம்ப அழகாக உங்களோட ஸ்பீச்சை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.